வணக்கம் மக்களே. சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் செய்வது ஏன்? கார்த்திகை மாத சோமவாரங்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் செய்வார்கள். கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பார். அவரை குளிர்விக்கும் பொருட்டு சங்காபிஷேகம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருச்சிகத்தில் சஞ்சரிப்பார். அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பர். இந்த தோஷத்தை நீக்கவே சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. சங்கு தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்வதானது அந்த பிரணவமாகிய ஓம்காரத்தினாலேயே அந்த பிரணவத்தின் வடிவமே ஆகிய பரம்பொருளுக்கு அபிஷேகம் செய்வது போன்றதாகும். சங்கை நம் காதில் வைத்து உற்று கேட்டால் கடலில் இரைச்சல் போன்ற சப்தம் கேட்கும். உண்மையில் அது பொருளற்ற வெற்று இரைச்சல் அல்ல, பிரபஞ்ச இயக்கத்தின் ஆதார ஸ்ருதியான ஓம்காரத்தின் ஒளி. கார்த்திகையின் சங்காபிஷேகம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதிலும் சங்கினால் அவருக்கு அபிஷேகம் செய்தால் பக்தனுக்கு பரமானந்தம் வழங்குவார் என்பது நம்பிக்கை. கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்களில் சங்கில் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையாக பாவித்து சங்காபிஷேகம் செய்வது வழக்கம். சங்கு செல்வத்தின் சின்னம். வற்றாத பொருள் செல்வம் வேண்டும், இறைவனின் அருட்செல்வம் வேண்டும் என்கிறவர்கள் இந்த பூஜையை மேற்கொள்கிறார்கள். சங்காபிஷேகம் செய்வது ஏன்? வைணவத்தில் சங்கு வீரத்தின் சின்னமாக திகழ்கிறது. பகவான் கிருஷ்ணனின் கையில் இருக்கும் பாஞ்சஜன்யம் என்ற சங்கொலி கேட்டு குருட்சேத்திரமே நடுங்கியது என்பார்கள். சங்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது, வெண்மையானது, சுட்டாலும் வெண்மை தரும். மனித மனங்களும் சங்கை போல நிலையான தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது. சங்கு காயத்ரி மந்திரம். சங்கினுள் பால், பன்னீர், பஞ்சகவ்யம் போன்றவற்றை நிரப்பி அபிஷேகம் செய்தாலும் அதை கங்கையாக பாவித்தே அபிஷேகம் செய்ய வேண்டும். அவரவர் வசதிப்படி 108, 1008 என்ற எண்ணிக்கையில் சங்குகளை பயன்படுத்தலாம். சங்கிற்கென்றே தனி காயத்ரியும் உள்ளது. ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். ஓம்கார ஸ்வரூபமான சங்கில் நாம் எந்த தேவதா மூர்த்திக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த தேவதாமூர்த்தியும் தனது அருள்நிலையின் பூரண பிரகாசத்தை அடைந்து பூஜையின் முழுமையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தன்மையை பெறும். அதன் அடிப்படையில்தான் திருக்கோயில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. வாழை இலை மீது தானியங்களை பரப்பி அதன் மீது சங்குகளை ஒழுங்குமுறையாக வைத்து நீர் வார்த்து மாவிலை தர்ப்பை நுனிகளை விட்டு சங்குக்கு பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வர். சங்காபிஷேகம் நடக்கும் முக்கியமான கோயில்கள் திருக்கடையூர், திருப்பனந்தாள், திருவையாறு, திருவானைக்கோவில், பேரூர், போளூர், திருவேடகம், திருப்பாதிரிப்புலியூர், ராமேஸ்வரம், திருச்சி, மலைக்கோட்டை, தாய்மானவர் ஆகிய கோயில்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு வலம்புரி சங்கு கோடி இடம்புரி சங்குகளுக்கு சமம். எனவே சுவாமிக்கு வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்தால் விசேஷமானது. 108, 1008 சங்குகளையும் இறைவன் திருச்சன்னதியில் 12 ராசி குண்டங்களாக பிரித்து ஒவ்வொரு ராசி குண்டங்களிலும் 9 சங்குகள் வீதம் 12 ராசிகளிலும் 108 சங்குகள் வைத்து 8 திக்குகளுக்கும் 8 பிரதான சங்குகளையும் நடுவில் வலம்புரி இடம்புரி என்ற 2 சங்குகளையும் சிவசக்தி என அமைத்தல் வேண்டும். வலம்புரி இடம்புரி சங்குகளை சுவாமியாகவும் அம்பாளாகவும் பாவித்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்ட 118 சங்குகளிலும் 1 + 1 + 8 10, அதை கூட்டினால் 1, எல்லாம் ஒருவனே என்ற தத்துவப்படியும் அமைத்தல் வேண்டும். சங்காபிஷேகம் செய்யும் முறை. 2 வெள்ளிக் குடங்களில் நன்னீர் நிரப்பி அவற்றில் கஸ்தூரி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனை, புனுகு, விளாமிச்சை வேர், ஏலம், பன்னீர், மஞ்சள் முதலிய வாசனை திரவியங்களை சேர்த்து ஒவ்வொரு சங்கிலும் மாவிலை தர்ப்பை மலர் வைத்து யாக குண்டத்தின் எதிரில் அமைத்தல் வேண்டும். பூஜை முறை. சங்குகள் ஒவ்வொன்றும் ஓம் ஓம் என்று ஒலித்து கொண்டிருக்கும். யாக குண்டத்தை சுற்றி 5 நாழிகை நேரம் ஓங்கார மந்திரம் ஜெபிக்க அம்மந்திரம் தீர்த்தத்தில் கலக்கிறது.
தர்பை புல் மூலம் தெய்வ சக்திகளையும் மாவிலையில் உள்ள துவர்ப்பு சக்தியையும் ஈர்த்து கொள்கிறது. வேத சாஸ்திரங்களில் ஜப மந்திரங்களும் ஓதி ஒவ்வொரு ராசி மண்டலத்திற்கும் 8 திக்குகளில் உள்ள சங்குகளுக்கும் வலம்புரி இடம்புரி சங்குகளுக்கும் முறையே பூஜைகள் செய்தல் வேண்டும். சங்காபிஷேகம் செய்வதால் சகோதர ஒற்றுமை வளரும். சங்கு செல்வத்தின் அம்சம் என்பதால் செல்வ அபிவிருத்தியாகும். சங்காபிஷேகம் செய்பவர்கள் இதை தரிசிப்பவர்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வீடுகளின் நுழைவாயிலின் தரையில் சங்கு பதிக்கும் வழக்கம் இருக்கிறது. சில வீடுகளில் வாசல் முன்பும் சங்கை கட்டுவதுண்டு. இதனால் திருஷ்டி தோஷம் நீங்கி செல்வம் விருத்தியாகும். இந்த கிருத்திகை மாதத்தின் கடைசி சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். சிவபெருமானுக்குரிய முக்கியமான 8 விதமான விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பிரதோஷ விரதமாகும். சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமைகளில் வரும் பிரதோஷம் சோமனார பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் உயர்வான பலனை தரும். சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் இன்பம் பெறலாம். சந்திர தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சோமவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்யலாம். சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும். நாள் முழுக்க நீர் உணவு தவிர வேறு எதையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். நெற்றியில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். மாலை சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வன்னி இலை, ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கிடையில் அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் தொழுதால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகிப் போகும். மாலையில் சிவதரிசனம் முடித்த பிறகு பிரசாதம் பெற்று விரதத்தை முடிக்கலாம். மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதம் இருப்பதும் சோமவாரத்தில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருப்பதும் பல மடங்கு அதிகமான பலனை தரும். கார்த்திகை சோமவாரத்தன்று சிவன் கோயில்களில் நாள் முழுவதும் சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள் நடைபெறும். சிவனுக்கு பிரியமான சங்காபிஷேகம் அன்று நடத்தப்படும். பிரதோஷ தினத்தில் சங்காபிஷேகம் பிரதோஷ கால அபிஷேகங்களை காண்பது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றுத்தரும். அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம் வாங்கி தரலாம். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தூய பசும்பால் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம். கொண்டைக்கடலை, எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கும், முன்னேற்றம் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது. நந்தியும் பெருமானும் அருகம்புல் அல்லது வில்வமாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது சிறப்பு. இன்றைய தினம் சிவனை தரிசித்தால் கடன், வறுமை, நோய், பயம் போன்றவை விலகும். அதனால் நாமும் இந்த வழிபாட்டினை செய்து சிவன் அருளை பெறுவோம். நன்றி.